இந்த ரூம் வரணும்னா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா வரணும். என்னடா மச்சான் ரூம் இவ்ளோ க்ளீனா வச்சிருக்க? மச்சான் ரூம்னா கிளீனினஸும் ஹைஜீனிக்கா இருக்கணும். அதான் ரூமு. பார்க்கவே ரூம் நல்லா பொண்ணுங்க ரூம் மாதிரி இருக்குடா. ஏய் அதெல்லாம் எதுக்கு உனக்கு? உக்காரு. ஏய் குஷன்லாம் நல்லா இருக்குடா. ஏய் செம்மையா இருக்கு. நல்லா இருக்குல்ல மச்சான்? செம்மையா இருக்குடா பெட்டு. ஏன் சரி தம்பி, இந்த தலகாணிலாம் படுக்கிறவளை வச்சுக்கூடாது, புரிஞ்சுதா? சாரிக்கா. ஏய் என் ஃப்ரெண்டுடி. அதுக்கு உன் ஃப்ரெண்டை என் தலகாணிலாம் படுக்க அலோவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கியா? நெவர். அக்கா நீங்களும் இந்த ரூமை முத்து கூட ஷேர் பண்ணுறீங்களா? திருத்தம், முத்து தான் என் ரூம்ல என் கூட தங்கிக்கிட்டு இருக்கான். ஓ சாரிக்கா. ஆனால் நினச்சேன் ரூம் நல்லா பொண்ணுங்க ரூம் மாதிரி இருக்கும்போது அப்பயே டவுட் வந்துச்சு. இங்கே பாரு, இது ஏன் போர்ஷன், இது ஏன் சைடு ஆஃப் த ரூம். இந்த சைட்லாம் நீ வரக்கூடாது. அவன் போர்ஷன் அந்த பக்கம் இருக்கு. நீ வேணா போய் அங்கே படு, இல்லைன்னா தரையில் படு போ. சரிக்கா. காலை கழுவுனியா? ஐயோ இல்லையே. செக் போய் காலை கழுவிடுவா. அதோ என்ன சீன்லாம் சொல்ற? சும்மா ஓவர் அசிங் பத்துறேன் என் ஃப்ரெண்ட. நாயே, உன்னையே நான் இதை விட கேவலமா தான் திட்டுவேன். இவன் யாரு மயிறு? படா. அடிங்க. அக்காவை எவ்வளவு மரியாதையா பேசுறாங்க, நீ என்ன அவங்கள மயிறுகிரன் பேச வச்சுட்டு இருக்க? இதோ போறேன்க்கா. சொன்னா அழகா கேட்குறான். நல்ல தம்பி. ஃப்ரெண்டை கூட்டு வரான் ஃப்ரெண்டு. டேய் காலை கழுவிட்டு தான் ரூம்குள்ள நடக்கணும், புரிஞ்சுதா? ஓகேக்கா. எல்லாம் தருதலைங்களா இருக்கு. ஐயோ இரும்பு, நம்ம வீட்டுல எப்படி இரும்பு? மா மா அம்மா, ஏண்டி இப்படி கத்துற? மா இங்க பாருமா. மா என் பெட்டு ஃபுல்லா முறுக்கு சிந்தி எறும்பு கடிக்குதுமா என்ன. ஏய் கடைக்குட்டி புள்ள சாப்பிட்டுருப்பான், சிந்தி இருக்கும். என்னம்மா கடைக்குட்டி சாப்பிட்டுருப்பான் சிந்தி இருப்பான்னு? கடா மாடு மாதிரி வளர்ந்துருக்கான், சிந்தாம சாப்பிட கூட அறிவு இல்லை அந்த நாய்க்கு. மா ரொம்ப அசிங் பத்துறா, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு. என்னடா என்ன வேற மாதிரி, என்ன வேற மாதிரி? அவன் சொல்லல சொல்ல. மா சும்மா கத்தினே இருக்கிறா. கல்யாணம் பண்ணி வீட்டு விட்டு வெளியே அனுப்புமா, அப்பதான் முழு பெட்டும் எனக்கு கிடைக்கும். சும்மா கச கசன்னு பேசினே இருக்கா. ஏய் உனக்கு முழு பெட்டு கிடைக்கணும், ரூம் ஃபுல்லா கிடைக்கணும்னு நான் கல்யாணம் பண்ணி வீட்டு விட்டு வெளியே போகணுமா? ஆமா போக முடியாது. அப்படியே போனாலும் உன்னை சாவடிச்சுட்டு தான்டா போவேன். அதை வச்சு கரெக்டா பண்ணு. செத்து சொர்க்கத்துக்கு போனச்சு கடவுள் அங்க ரூம் குத்து பெட்டு குத்து சந்தோஷமா பார்த்துப்பாரு. ஏய் வெள்ளிக்கிழமை அதுமா சாவுறங்க இவரன்னு பேசிட்டு இருக்கீங்க. சின்ன பிள்ளைங்களை கூட வளர்த்திடலாம், ஆனா உங்க ரெண்டு பேரையும் பேசாம சண்டை போடாம இருங்க. என்ன பிள்ளைங்களோ. இவனை ஏமா பெத்த? அழிச்சிருக்க வேண்டியதானே இவனை. இந்த முறுக்கு சாப்பிடு. அடிச்சுப்ப.